தென்பொதுங்கி தனி பிறந்து தென்பாண்டி மண்ணெடுத்து மன்னன் மடி தவழ்ந்து கன்னியாய் பிறந்த கன்னித்தமிழே ஓடி வந்தேன் நாவிடு. நாயகி நான்முகி நாராயணி கை நளின பஞ்ச சாயகி சம்பவி சங்கரி சாமலை சாதி நெஞ்சு வாயகி மாலினி வாராகி சுனனி மாதங்கி என்று ஆகி ஆதியுடையா சரணம் நமக்கு. எல்லா வல்ல காளியை வணங்கி பட்டிமன்றத்துக்கு போறதுக்கு முன்னாடி நம்ம எங்க பேசுறோம்? நாங்க போய் 3 மணி நேரம் ஆச்சு. ஆமாங்க, நான் இப்பதான் வரேன். ஆமா, ஆலம் என்றால் ஆலமரம். ஆலமரத்துல குடி கொண்டிருப்பவர் யாரு? தட்சிணாமூர்த்தி சாமி. தட்சிணாமூர்த்தி வந்து என்னைக்குமே உண்மையை சொல்லுவாரு, குருவா இருப்பாரு, நல்லதை செய்வார். கருப்பருக்கு இன்னொரு பேர் உண்டு. என்னது? வெள்ளைச்சாமி. வெள்ள கூற வர்றதுனால அவருக்கு வெள்ளச்சாமி. ஆகவே குருவின் ஊரான ஆலங்குடியிலிருந்து வந்திருக்கின்ற கருப்பனை இன்னொரு அம்சமா வந்திருக்கிற வெள்ளச்சாமி ஐயா அவர்களை வணங்கி. வெள்ளச்சாமிக்கு நீங்க போய் பாருங்க, சோழம் வந்தா பக்கம் அதுல கதையே இருக்கு. சரிங்கய்யா, அது அப்புறம் சொல்றேன். ஆள் போல் தலைப்பு அருகு போல் வேறு ஒன்றி அப்படின்னு சொல்லிதான் எல்லாரையும் வாழ்த்துவோம். ஆமா, அப்படின்னு சொல்லிட்டு ஏன் ஆள் போல் தலைப்புன்னு சொல்லுவோம் தெரியுமா? ஆலமரத்துக்கு கீழே புல்லு ஆமா, சின்னோண்டு விதையா இருக்கு. அந்த விதையில கோடிக்கணக்கான மரங்கள் வளருமையா, கோடிக்கணக்கான பறவைகள் அண்டுங்கய்யா. அந்த மாதிரி ஒரு அரண்மனையில ஒரு விதை மேல முளைச்சுன்னா அரண்மனை க்ளோஸ். ஆமாங்க, அப்படிப்பட்ட ஊர்ல வந்து கருப்பர், வாணி கருப்பர் சாதாரண கருப்பர் கிடையாது. அவர் அருவமா இருந்து உருவமானவர். திருப்பதிக்கு எப்போதும் சில சமூகத்தினர் போவாங்க. எப்படி போவாங்கன்னா, வண்டி மாடு கட்டி திருப்பதியில சாமி கூட போவாங்க. அப்படி போய் ஒரு இடத்துல தங்கி இருக்கும் போது தலைமைக்கார கனவுல வந்து, நான் இங்கு கல்லில் அமர்ந்திருக்கிறேன், என்னை கொண்டு போய் நீ பூஜை செய்ய. அந்த காலத்துல திருப்பதிக்கு போகும்போது நிறைய பொருள் பணத்தோட கொண்டு போவாங்க. அப்ப கல்வர்களின் கூட்டம் அதிகமா இருந்து கல்வர்களுக்கு பயந்து போன நேரத்துல, உனக்கு நான் கருப்பனா இருந்து காவல் செய்யறேன், தைரியமா போன்னு சொல்லிட்டு உத்தரவு கொடுத்தது பேரில் அந்த அருவமான உள்ள கல்லை இங்க வச்சு வணங்கினாங்க. அப்படி வணங்கிட்டு இருக்கும் போது அவருக்கே உருவம் வேணும்னு தோண்டி 2 கனவுல போய் சொல்றாரு, டேய், நான் உருவமாக கேரள தேசத்தில் இருக்கின்றேன், நீ போய் என்னை தூக்கிட்டு வான்னு சொல்றாங்க. அப்படி இங்க சிவகங்கையில இருந்து வண்டி எடுத்துட்டு போய் அந்த ரூபத்தை கொண்டு வந்ததான் நமது வாணி கற்பனசாமி. கேரளத்திலிருந்து வந்தவர் உண்மையான கேரள வாணி கற்பனசாமி. அவர் பாத்தீங்கன்னா சூரிய நாடி. சூரிய நாடி அப்படின்னா அப்பா அதிகமான பாசம் உள்ளவர் அர்த்தம். சூரிய நாடி இல்ல, கையில வீச்சர்வாவோட யமதர்மனின் கதாயத்தை கையில் பிடித்துக் கொண்டு, என்கிட்ட வந்துட்டீங்கன்னா உன்ட்ட யமன் கூட என்ன செய்ய முடியாது, என்னை மீறி வர முடியாதுங்கிற நோக்கத்துல ஈசானிய பார்வை. ஈசானிய திசைன்னா தெய்வத்துக்குரிய திசை. சிவகங்கை ஈசானிய திசையை பார்த்து சிவகங்கை மக்களை நல்லபடியாக காத்து கொண்டிருக்கின்ற வாணி கற்பனசாமியை வணங்க. அருமை அருமை அருமை, நல்லா கைத்தட்டலாம் ஐயா. நல்லதொரு தலைப்பு கொடுத்திருக்கீங்க. இதுல உங்களுக்கு என்ன சந்தேகம்னு எனக்கு தெரியல. யாருக்கு? எனக்கு. ஆமா, குடும்ப பாடெல்லாம் சந்தேகம் சொன்னேன். எனக்கு எங்க சந்தேகம்? அது எப்போதுமே பெண்களுக்கு சந்தேகம் தான் அதிகமா. ஆமா ஆமா, அதுல மாற்றமே இல்ல. உங்களுக்கு எதுவும் வந்திருக்கா? இல்ல, வீட்டுக்காரமா இருக்கிறதுனால சில விஷயங்கள் ஓப்பனா பேச முடியாது. பேசிட்டு பாத்துக்கோ, நான் சொன்ன அதே கணக்கு தான். வீட்டு அது அங்க வாய்ப்பு இல்லையா? வாய்ப்பு இல்ல, நான் ரொம்ப அனுபவிச்சிட்டேன். ஓ, அது கூட இல்லையா? ஆமாங்க ஆமாங்க. எடுங்க எடுங்க எடுங்க, நீங்க எடுங்க எடுங்க பெண். ஐயா பேசும்போது பாருங்க, ஏன் எடுக்கிறாங்க தெரியுமா? இவர் பொய் சொல்லிட்டாலும் இருக்கு. ஆமா ஆமா ஆமா. ஐயா வந்து கோசையா பேசும்போது பாடினார், நிறைய பாட்டு பாடினார். கடைசியில் ஒரு பாட்டு பாடினார், சங்கை முழங்கு சங்கை முழங்கு மங்காத தமிழ் என்று சங்கை முழங்கு. ஐயா புரிஞ்சுக்கிறங்க, சமுதாய பாடல்ல மட்டும் சங்க முழங்குன்னு அவசியம் இல்லை. நம்ம வீட்டுல ஒரு நல்ல விசேஷம்னா, குழந்தை பிறந்துருச்சுன்னா அந்த குழந்தை தூக்கிட்டு வரும்போது வீட்டுல சங்கூதி குழந்தை எப்படி சொல்லுவாங்க. ஒரு பொண்ணு வயசுக்கு வந்துருச்சுன்னா, என் வீட்டில் வந்து மங்களகரமான காரியம் இருக்கிறது என்று சொல்லி சங்கு முழங்கி ஊற வர சொல்லுவாங்க. ஒரு திருமணம் ஆன உடனே அந்த பொண்ணு வீட்டுக்குள்ள வலது கால் எடுத்து வைக்கும் போது சங்கு ஊதி அந்த பொண்ணை உள்ள வர வைப்பாங்க. ஏன் சங்கம் எடுக்கிறோம்? சங்கு இயற்கையிலே வந்தது, மகாலட்சுமியின் அம்சம். அந்த மகாலட்சுமி
அம்சத்துல நமது மூச்சு காற்றாகிய சூரிய நாடி காத்த உள்ளுக்குள்ள விடும் போது மகாலட்சுமி மங்களகரமான ஓசையை நம் வீட்டில் கேட்கும் என்பதற்காக சங்க வச்சு வணங்குறோம்யா. அது தெரியாம ஐயா என்ன சொல்றாரு, குடும்ப பாடல்கள் இல்ல சமுதாய பாடல் தான் சொல்லிட்டு உட்கார்ந்துருக்காரு. சங்குக்கு இன்னொரு கணக்கு இருக்கு. சொல்லுங்க. ஆதியில மனுஷன் கண்டுபிடிச்ச முக்கியமான இசைக்கருவி சங்கு. ஆமாங்க, ஆமாங்க. ஆமா, அதனாலதான் சங்கு வந்து ரொம்ப பிரதானமா இருக்கும். குழந்தைக்கு பால் கொடுக்கறது கூட, மருந்து கொடுக்கறது கூட சங்குல கொடுப்போம். சின்ன சங்குல மருந்து குடிப்போம், பெரிய சங்குல ஊதுவோம். ஆமாங்க. சங்கப்படி கதை கேள்விப்பட்டிருக்கீங்களா? கேள்விப்பட்டதில்லையா? சொல்லுங்க, கேட்டுக்கிறோம். திருடுறதுக்கு போயிருக்காங்க 3 பேர். சரி. போகும்போது ராமச்சந்திரன் மாதிரி கூட 2 பேர் இருக்கான், ஒருத்த மட்டும் ஆள் இல்ல. சரிங்க. ஒருத்தனை கூட்டு போய் யாருன்னா இந்த காலையில கோயில்ல சங்கு ஊதுவார்ல 5 மணிக்கு. சரிங்க. அவரை கூட்டு போயிருக்காங்க. எனக்கு தெரியாது, பரவாயில்லையா நாங்க சொல்றது மட்டும் செய்ய அப்படின்னு. சரி. 3 பேரும் போய் இறங்கி 2 பேர் ஆட்டை தூக்கிருக்காங்க. ஆட்டை தூக்கும் போது ஆடு கத்த போயிருக்கு. சரிங்க. 3வது அவசரத்துக்கு கூட்டு போனாங்க இல்ல. ஆமா. அவன்கிட்ட கூப்பிட்டு சங்க போடுறான்னு இருக்காங்க. சங்க பிடினா இது ஆடு கழுத்து. ராமச்சந்திரன் மாதிரி. சரி, சங்க பிடிட்டு இருக்காங்க. நம்ம ஆளு வழக்கமா சங்க பிடிக்கிறாருல்ல, எடுத்து சைடுல பையில எடுத்து பிடிச்சிட்டாரு. பிடிச்ச உடனே போன உடனே எடுத்து கொண்டு போய் 3 பேரையும் விழுந்து இருக்காங்க. ஆட்டு சங்க பிடிச்சு போனா சங்க பிடிச்சு ஊட்டிட்டாங்க. பேசுங்க. ஆமா. ஆமா. அடுத்து ராமச்சந்திரன் பேசும்போது பாருங்க, வீட்டுக்காரமா வந்துட்டாப்ல ஆண்டாங்க. அந்த என்ன காரணம் குடும்பத்தோட வந்து ரசிக்கிறீங்க. ஆமா, வேற வழி இல்ல. எதுக்காக தெரியுமா அந்த ஸ்டிக்கர் கிளிக்காம இருந்தாரு? 2 காரணம் இருக்கு. என்ன? அவங்க வீட்டுக்காரமா பார்த்து எடுத்து கொடுத்த ஸ்டிக்கர். ஓ, ஸ்டிக்கரே பார்த்து எடுத்துட்டாங்க. ஆமா, இந்த மாதிரி நான் எடுத்து கொடுத்தா வேஷ்டி சட்டை ஒழுங்கா போயிட்டு ஒழுங்கா வரணும். எனக்கு என்ன, ஏன்னா இவரு கல்யாணம் பண்ணும்போது சொல்லிதான் கூப்பிட்டு வந்தாங்க என் தங்கச்சிய. சமுதாயம் சமயம் அப்படி இப்படி போவேன், ஆனா உருப்படியா ஒருவேளை செய்ய மாட்டாப்ல. உன்னைய அவனுக்கு கால் கட்டு போட்டு கொடுத்துருக்கோம், ஒழுங்கா அவனை நல்ல மனுஷனா மாத்தி கொண்டு வா அப்படின்னு சொல்லிதான் ஆண்டால கட்டி கொடுத்து வந்தாங்க. அன்னைக்கு சொன்ன வார்த்தையை கடைசி வரைக்கும் தங்கச்சி மறக்கலையே. ஏன்னா ஏன் ஒய்ஃப் சட்டை கொடுத்துருக்காரு? மறக்கல இல்ல, இவரு மறக்கல. ஆமாங்க. அவ போற வரைக்கும் போயணும் பேச மனசு கையை காமிச்சு போக சொல்லிடுவாரு. ஏன்னா அப்பதான் மனசு விட்டு அவரால பேச முடியுமா. அதனால ரெக்கார்ட் பண்ண மாட்டாரு. அவர் பேசுனது மட்டும் ரெக்கார்ட் பண்ண விட மாட்டாரியா. உங்களுக்கு அங்க போய் ரெக்கார்ட் பண்ணா யாருக்கு தெரியும்? அது உண்மைதான், உண்மைதான். அதனால சமுதாய பாடல்களை காட்ட நீங்க தைரியமான ஆளுங்க. ஆமாங்க. உட்கார்ந்து ரெக்கார்ட் பண்ண சொல்றீங்க பாருங்க, நீங்க சாதாரண ஆளா? என்ன பேசுன்னு தெரியாம பேசிடக்கூடாதுல்ல. ஆமாமா, அடுத்த மேடைக்கு வரும். நிச்சயமா. பாட்டு ஒண்ணு பாருங்க, பாட்டு வரதா பார்க்க முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கோம்யா. என்ன பெரிய விஷயம். இப்ப பாருங்களேன், எடுத்தோடனே நான் அம்மா தான் சொல்லுவோம். அம்மா குழந்தை பிறந்த உடனே அம்மா வந்து சொல்லுவோம். சமுதாயத்தை சொல்ல போறது இல்ல, சமுதாய பாட்டு எடுத்தோடனே பேச போறது இல்ல, எடுத்தோடனே பாட போறது இல்ல. எப்படி சார் யோசிக்கிறீங்க? ஆமாங்க, உங்களோட இருக்க முடியலையா? அதுக்கு ஒரு இது போடுறாரு. சரிங்க, ஏமா அதை நோட் பண்ணி வச்சுக்கீங்க. அம்மா என்று அழைக்காத உயிரில்லையே, அம்மாவை வணங்காது உயிரில்லையே. அம்மா என்று அழைக்காத உயிரில்லையே, அம்மாவை வணங்காது உயிரில்லையே. அபிராமி சிவகாமி கருமாரி மதமாரி திருக்கோயில் தெய்வங்கள் நீதானம்மா. அன்னைக்கு அன்றாடம் சேரும் அலங்காரம் புரிகின்ற சிறு தொண்டன் எடுத்தோடனே அம்மா தான் சொல்லுவோம். அம்மா தான் எல்லா சாமிக்கும் முன்னாடி. நேரில் நின்றும் பேசும் தெய்வம் அம்மா மட்டும்தான். மம்மி வந்து அம்மி ஆயிடுச்சியா. சுத்த தமிழ்ல அம்மா எந்த மிருகத்தை காட்டலாம் பசுக்கு வந்து சிறப்பிடம் கொடுப்போம். ஏன்னா அது மட்டும் தான் அம்மா. முன்னாடி தமிழ்ல ஒரு சொல் இருக்கு தெரியுமா? சொல்லுங்க ஐயா. ஆயான்னு பேர். ஆயா. ஆமா. யாயும் யாயும் யாராகியதோ எந்தையும் உங்கையும் எம்முறை கேள்வி அப்படின்னா, யாய் அப்படின்னா அவ தாய் அப்படின்னு அர்த்தம். இப்ப நம்மளால அப்படியே உல்டா பண்ணி வச்சிருக்காங்க. ஆயான்னா யாருன்னா இந்த வேலை பார்க்குது இல்ல, அந்த அம்மாவுக்கு பேரு ஆயான்னு வச்சிருக்காங்க.
ஐயா இதை காட்டில அம்மாவை பத்தி உயர்வா எந்த படத்தை சொல்ல முடியுமா? முடியாது முடியாது. நீங்க என்ன சார் திரையிசை பாடல்ல வந்து அம்மாவை பத்தி அவ்வளவு உயர்வா ஆயிரக்கணக்கான பாட்டுகள் இருக்கு. சமுதாய பாடலை போய் பாட முடியுமா? முடியாது முடியாது. அம்மான்னு சொன்னா தப்பு. ஆமா வேற மாதிரி போயிடும். அப்பதான் சொல்லணும். அப்பதான் சொல்லணும். அதுக்கப்புறம் வந்து சொன்னீங்க, நீங்க சொல்லும் போது சொன்னீங்க பஸ்ல எல்லாருமே போறோம். எந்த பாட்டியா போடுறாங்க? எந்த பாட்டு? காதல் பாட்டு இல்ல குடும்ப பாட்டு. எங்கேயாவது உண்மைங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சி அடிக்கடி எங்க ஊர்ல ஒரு பஸ், இது 22 பஸ் இருக்குல்ல. ஆமாங்கய்யா சொன்னீங்க. ஆமா ஆமா. உங்களுக்கு தெரியாது என்ன, அதுல ஒரு பாட்டு போடுவோம், எனக்கு ரொம்ப பிடிக்கும். மாமாவும் பேர சொன்னா மறி கொழுந்து வாசம் ஆளாகி கூட்டிருந்து 6-7 மாசம். மாமாவும் பேர சொன்னா மறி கொழுந்து வாசம் ஆளாகி கூட்டிருந்து 6-7 மாசம். கனி வரப்போற அடி கொண்டிருப்பானே கனவில்லாதே தினம் ரசித்தேனே அடி பூவே பூஜைக்காக நானே என்ன மரத்தோப்புக்குள்ள குயிலே குயிலே என்ன தேடி வந்து சேரி சொன்ன குயிலே குயிலே என்ன மரத்தோப்புக்குள்ள குயிலே குயிலே என்ன தேடி வந்து சேரி சொன்ன குயிலே குயிலே என்ன மரத்தோப்புக்குள்ள குயிலே. அது கானடா ராகத்துல வந்து பாட்டு. சரிங்க. அது மாதிரி நிறைய பாட்டு இருக்கு. இப்படியா முல்லை மலருமே. அண்ணா சேர் எடுக்கிறேன். சேர் இறங்குறது. சரி. ஆசை ஆசையா இருக்கிறதே இதுவோ வாழ்ந்திடவே வாசமோமலை பொழிகிறதே இதை எங்கள் நினைக்கிறதே நம்மை காண்கிற கண்கள் நம்மோடு சேர கெஞ்சும் சேர்ந்து வாழ்கிற இன்பம் அந்த சொர்க்கம் தன்னை வேண்டும் ஒரு நாள் என்று வருமா உயிரிங்கள் வீடாகும். இதை காட்டிலும் ஒரு குடும்பத்துல இப்படிதான் இருக்கிற ஒரு பாட்டு பாட முடியுமா? முடியுமா? முடியவே முடியாது. என் குடும்பத்தை பார்த்து உன் குடும்பம் சந்தோஷப்படணும். இப்படிதான் எங்க குடும்பத்துல இருக்கன்னு சொல்லிட்டு பாட்டை பாடி பாட்டுலதான் நீங்க யதார்த்தம் நினைச்சு பாருங்கல்ல. எதிர்த்த வீட்டுக்காரன் ஒரு பைக் வாங்கினானா இவனுக்கு உசுரே போயிடும். ஆமாங்க. நம்மளும் வண்டி ஓடிக்கிட்டு இவன் மட்டும் எப்படா பைக் வாங்கினேன் அப்படின்னு ஒண்ணு நினைப்பேன். எப்படியாவது பைக்ல மோதிட்டு வந்துட்டானா நல்லது. ஏன் அந்த வண்டி புதுசா இருக்கக்கூடாது. நீங்க பேசுங்க. ஆமாங்க. அப்புறம் எல்லாரும் அம்மா அம்மான்னு சொல்லுவாங்க. ஆனா கஷ்டப்படுற அப்பாவை மறந்துடுவாங்க. அப்பா எப்போ ஞாபகம் வரும்னா அவர் இல்லாத போதுதான் அவருடைய நிலை என்னன்னு அவங்களுக்கு தெரியும். அது வரைக்கும் அப்பாவை பத்தி நினைக்க கூட மாட்டாங்க. அவர் கிடக்கிறார் அந்த ஆள், அவருக்கு என்ன தெரியும் அப்படின்னு திட்டக்கூடிய ஆட்கள் தான் அதிகம். ஆனா அதை ஒரு பாட்டுல சொல்றாங்க, எப்படி தெய்வங்கள் எல்லாம் தோற்றே தந்தையின் அன்பின் முன்னே தாலாட்டு பாடும் தாயின் அன்பும் தந்தை அன்பின் பின்னே தகப்பனின் கண்ணீரை கண்டோரில்லை தந்தை சொல்லிக்க வந்தேடம் இல்லை என் உயிரணுவில் வரும் உயிரல்லவா மண்ணில் வந்த நான் உன்னகல் அல்லவா அப்படின்னு சொல்லிட்டு அப்பா எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் வெளியில தான் கஷ்டப்படுவாரே தவிர வீட்டுல வந்து அந்த கண்ணீரை காட்டவே மாட்டார். ஏன்னா அந்த தந்தை வந்து வேறு மாதிரி வெளியே இருக்க அந்த செடி இலதுலதான் அம்மா மாதிரி அவங்கள மட்டும்தான் வெளியே தெரியுமே தவிர அந்த வேருடைய கஷ்டம் வந்து யாருக்குமே தெரியாது. இதை காட்டிலும் ஒரு அப்பாவுடைய தியாகத்தை நம்ம குடும்ப பாடல சொல்லாம இருக்க முடியுமா? ஐயா முடியாது. நிறைய பேர் அப்பா இல்லாதவங்களுக்கு தான் கஷ்டம் தெரியும். அந்த பாட்டை வந்து அந்த ஸ்டேட்டஸ் வச்சு பார்த்துருப்பாங்க. நிறைய பெண்கள் கல்யாணம் ஆகி வீட்டுக்கு போகும்போது பாத்தீங்கன்னா அம்மா பாட்டை காட்டலாம் அப்பாவோட பாட்டை ஸ்டேட்டஸா வச்சு வெளியும் சொல்ல முடியாம உள்ளேயும் பேச முடியாம ஸ்டேட்டஸ்ல வச்சே வாழ்க்கையை ஓடிட்டு இருக்காங்க. அப்படின்னா குடும்ப பாடல்கள் தான் மன மகிழ்ச்சியை மக்கள்கிட்ட நிறைய கொடுக்குதுயா. சமுதாய பாடல்கள் கிடையவே கிடையாது. இதை காட்டிலும் அண்ணன் தங்கச்சியை பத்தி ஐயா வந்து அறிவியல் ஐயா வந்து பாட்டு பாடினார். சரி பாருங்க, இப்ப ரீசெண்டா ஒரு படம் வந்துச்சு எங்க வீட்டு பிள்ளைல. உன் கூடவே பிறக்கணும் உன் கூடவே பிறக்கணும். ஏன் ரொம்ப இழுக்குது? அவ்வளவுதான் வர மாட்டேங்குது. வீட்டுக்காரங்க இருக்காங்கல்ல. ஆமா ஆமா அப்படி இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பாடல்களையும் வந்து குடும்ப பாடல்கள் தான் மகிழ்ச்சியை நிலைநிறுத்தது என்று சொல்லி நல்லதொரு வாய்ப்பை வழங்கி உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அருமை அருமை அருமை.